டேய் நீ முகிலன் தானே? ஆமாம் சார். அதான் ஒத்துக்கிறான்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சுட்டு வண்டியில் ஏற்றுங்க. போடா. ஹலோ தேவா, இவனை ரெகுலராக விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க முடியாது. ஸ்டேஷன் வாங்க, கேம்ப் ஆஃபீஸ் கூப்பிட்டு. ஓகே சார். யோ சண்முகம், கேட்டு ஒழுங்க முடியா? சார் அழக மாட்டோம் சார், தப்பிச்சு போயிட போகிறான். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையா? தப்பிச்சு ஓடக்கூட இல்லை, நேராக வந்து தான் யாருன்னு ஒத்துக்கிட்டான். பொடி பையன் நம்பிடாதீங்க சார், அந்த அமைப்பை சொந்தவங்க ரொம்ப மோசமானவனுங்க. இந்த மாதிரி பொடி பசங்களை உசுப்பேத்தி சிங்கக்குட்டி புலிக்குட்டின்னு ஊராக இருக்கிற குடிசைகளை கொளுத்துறது, கலவரம், கொலைன்னு அத்தனை கேஸு கிடக்கு. ஃபைலை ஃபுல்லாக படித்தேன்யா. இது ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் கேஸ் மாதிரி தான் இருக்குது. சார் காலையில் பெரிய அதிகாரிங்க பூராவும் அவனை உரிச்சு எடுத்துருவாங்க, அப்புறம் ஒன்றும் தேராது. அந்த பையனுக்கும் சொந்தம்னு சொல்ல நாதி இல்லை. இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியே முடிச்சிருவாங்க. நீங்கள் டியூட்டி முடிச்சு கிளம்பிடுவீங்க. அவனை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் தான் ஓடாமல் பார்த்துக்கணும். சரியா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சார் ஏசிபி மனுதர்மன் சார் வந்துட்டு இருக்காரு. சார் பையனை கூப்பிட்டு வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணானா? இல்லை சார், காலையில் டியூட்டி முடிஞ்சிச்சு, லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் பையன் காலையில் பூராத்தையும் கக்கிடுவான். போய் ரெஸ்ட் எடுங்க. சரி சார். சண்முகம் சார். சார் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி பையனை நல்லா சாப்பிட வைங்க. எஸ் சார். இவனை ரெகுலராக விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க முடியாது. காலையில் பெரிய அதிகாரிங்க பூராவும் அவனை உரிச்சு எடுத்துருவாங்க, அப்புறம் ஒன்றும் தேராது. நந்தினி, நந்தினியா? யாரு? ஃப்ரெண்டு சார். மாணிக்கம் வெளில கூட்டு போகிறேன். மாணிக்கண்ண சார். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துருவாங்க. ஓகே சார். சார் இங்கே செவ்வரளி மரம் இருக்கா சார்? உனக்கு செவ்வரளி பிடிக்குமா? அது என்னமோ சார், அந்த புள்ள ஞாபகம் வரும். நாளைக்கு என்ன சார் பண்ண போகிறீங்க? இதே தான் விசாரணை. என்ன விசாரணை? நித்யானந்தத்தை கொன்னது நீதான். ஆமாம், ஒத்துக்குவேன். நான் தான் முதல்ல பயந்தேன், ஓடி ஒளிஞ்சேன். அப்புறம் சரணடையலாம் தான் நினச்சேன். அமைப்பில் இருக்கிறவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னை எப்படியோ தேடி வந்து கண்டுபிடிச்சி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. நான் செஞ்சது சமூக பணியா. அப்போது உன்னை சம்மதப்படுத்தி ஃபைல் பண்ணியிருக்க மற்ற கேஸ் எல்லாம்? சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டானுங்க சார். பொய் சொன்னா கண்டுபிடிச்சிரும் முகிலா. சாமி சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் பண்ண தப்பு கோவத்தில் தான். மற்றபடி இந்த போலீஸ்காரங்க அமைப்போடு சேர்த்து என்னை ஜோடிச்சது தான் சார். சார் தேவா சார், இன்னும் எப்படியும் ஒரு வாரத்துக்கு அடித்து தொங்க விட்டுருவாங்க சார். கண்டிப்பாக தேர மாட்டான் சார். தேவையில்லாமல் ஏதோ பேசி நம்பிக்கை ஏற்றிடாதீங்க சார். சாரி சார். என்ன இருந்தாலும் நீ அந்த கொலையை செஞ்சிருக்கூடாது முகிலா. உண்மைதான் சார்.
பக்கத்தில் புத்தி சொல்ல உங்களை மாதிரி ஆள் இல்லை சார். இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு கொள்ள பேர் வெளில ஃப்ரீயாக சுற்றுறானுங்க சார். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த போலீஸ் மேலேயும் சட்டத்து மேலேயும் நம்பிக்கை வரல சார். அவன் ஓடினதும் துடிச்சதும் அந்த ரத்தம் உசுறு போகிறப்ப அவன் பார்த்த பார்வை தப்பு பண்ணிட்டு சார். சார் அரளிப்பூ போய் எடுத்துட்டு வர சார். போ. சார் என்னாச்சு சார்? தப்பிச்சு ஓடினான், சுட்டுட்டான். ஏதோ சார் அவன் தப்பிச்சு ஓடி இருந்தா நம்மளை தொங்க விட்டுருப்பாங்க சார். ஒரு உயிரை பறிக்கிறது எவ்வளோ கொடூரமான செயலாக இருந்தாலும் அது துடிச்சு அர்த்தம் இல்லாமல் சாகிறத விட அந்த உயிரை பறித்தாலும் பரவாயில்லன்னு நான் எடுத்த முடிவு கருணையினால்தான். நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்டுடைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டுடலாம் ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் வரைக்குமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவன் ஷூட் பண்ணும்போது எனக்கு அவரே வில்லமாக தான் தெரிஞ்சாப்புல. படம் அந்த வாய்ஸ் வர பிறந்ததுக்கப்புறம் தான், அந்த டைட்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஓ இவர் கருணை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு கன்வே ஆச்சு. அது ஏன்னு தெரியல, அதோட தோற்றமா இல்லை அவரோட பாடி லாங்குவேஜா இல்லை அவரோட ரியாக்ஷனா, அந்த போலீஸ்காரோட ரியாக்ஷனா எதுன்னு தெரியல. ஆனால் அவரை வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். வெற்றிமாறன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது மறுபடியும் வந்து என்னென்னா, இது கருணை நாள் தான் வந்து ரொம்ப பாப்புலரான குறுநாவல். அது சிறுகதை இல்லை, குறுநாவல். ஒரு 60-65 பக்கம், 45 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 15 பக்கம் தான் இருக்கா. அது ஒரு அந்த குறுநாவல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறது. பாலமேந்திர சார் அது ஒரு ஃபீச்சர் பண்ணணும்னு நினச்சி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் விக்ரம் சுகுமாரனும் இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இது மாதிரி இதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கான மெட்டீரியல், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ அந்த கதையை முழுமையாக பார்க்கும்போது அது அந்த கருணையினால் தான் அவர் பண்ணாருன்றது வரும். அவர் என்ன அட்வைஸ் பண்ணாருன்னு வரும். இந்த ஒரு ராத்திரி அவன் அனுபவிக்கிற வலி இருக்கு இல்லையா, இது கடைசியில் ஒன்று காட்டியிருக்காங்க. அந்த நகம்லாம் இல்லைன்றது ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இது ஒர்க் ஆகிருந்திருக்கும். அந்த புக்கில் வந்து அந்த கடைசியாக இவன் போய் அங்கே நின்று அதை பார்த்து ரசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அதுவும் அதிகாலையிலன்னு இருக்கும். ஏர்லி மார்னிங்கு அந்த வேலியோரமாக அந்த மரம் இருக்கும், மரத்துலேருந்து பூக்கள் கீழே விழுந்துருக்கும். அந்த ஒரு பூவாக அவன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவர் பின்னாடி போயிருந்து துப்பாக்கி எடுத்து சுடுவார். இவர் நெஞ்சில் சுட்டுறாருன்னு நினைக்கிறேன், முதுகில் சுட்டுறான். முதுகில் தான் சுடணும் தப்பிச்சு விடும்போது, நெஞ்சில் சுட்டு அவரை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தவிர்த்துக்கலாம். அப்போ இது எனக்கு என்னென்னா, அந்த கதையினுடைய முழுமையை இது அடையாமல் போனதுக்கு காரணம் அந்த ஸ்பேஸ் தான். அதாவது அந்த ஃபுட்டேஜ் தான், டியூரேஷன். இது நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷமாக பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. சேரன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நல்லா இருந்தது பிரதர். ஏற்கனவே 2-3 பேர் இந்த கதையை வந்து சிறுகதையை எடுத்திருக்காங்க. அப்படியே அந்த கேரக்டர் மேலே இவர் காட்டுற பரிதாபம், அந்த பையன் வந்து அவனுக்கான பேக் ஸ்டோரி, அந்த காதலுக்கும் அவனுக்குமான ஒரு தொடர்பு, அந்த பூவுக்கும் அவளுக்குமான ஒரு தொடர்பு, இதை பயன்படுத்திக்கிற அந்த டிபார்ட்மெண்ட், ரைட். அப்புறம் அது வந்து இன்னொன்று இங்கே முக்கியமானது பார்க்கணும், போலீஸ்காரங்கெல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு இந்த கதை சொல்லுது. போலீஸ்காரங்க எல்லாருமே அடித்து துன்புறுத்துகிறவங்களாகவும் அடிக்கிறதுக்காகவே கைதியை கூட்டு போகிறவங்களாம் இல்லை. அதுலேயும் ஒருத்தங்க வந்து அடித்து அணுவணுவாக அவங்க செத்து போகிறத விட ஒரே நாளில் சுற்றுலான்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறான். அவர் நல்ல போலீஸ்காரன் தானே, அவன் வில்லன் கிடையாது. இட்ஸ் குட். தேங்க்யூ. குறைகள் இருக்குது, பரவாயில்ல.
இந்த வாரத்துக்கான பெஸ்ட் ஃபிலிம் எது அண்ட் எந்த படம் எலிமினேட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜட்ஜஸ் வந்தாச்சு. கண்டஸ்டன்ஸை மேடைக்கு அழைச்சிடலாம் ப்ளீஸ் வாங்க. ஸோ இந்த வாரம் ஒரு படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ அதற்காகவே நம்ம மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய 2000 மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்கு. ஸோ இது யாருக்கு போக போகுது சார்? இந்த வாரம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வாரம் தான் அது. கிட்டான பல சூழ்நிலைகளில் வந்துட்டோம். ஏன்னா பசங்க வந்து 4 பேருமே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சுமாராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எனக்கு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்றப்போ பட்டர்ஃப்ளை அந்த உறவும் உணர்வும் 2 படம் வந்தது பேலன்ஸ். உறவும் உணர்வும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். அது வந்து ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு விஷயம். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற நிறைய கான்ஃப்ளிக்ஸ் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நடக்கிற இன்றைக்குள்ள வாழ்க்கையில் சொசைட்டியில் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்றத பிரதிபலித்ததுனால அதுவும் ஒரு சிறந்த படமாக தோணுச்சு. அதே நேரத்தில் பட்டர்ஃப்ளை தவிர்த்திட முடியல. பட்டர்ஃப்ளை வந்து அந்த ஒரு அழகான ஒரு செதுக்கல் இருந்தது அந்த படத்தில். ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணது என்னென்னா இந்த 2 படமுமே பெஸ்ட் ஃபிலிம்ஸ். இந்த வீக் வந்து வி வில் கோ வித் பட்டர்ஃப்ளை அண்ட் உறவும் உணர்வும். ஸோ இது 2ம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறோம். இந்த 2 ஃபில்ம் மேக்கர்ஸை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறோம். நம்ம டெஃபினட்டாக வந்து வி வில் கோ த்ரூ இன்னும் அந்த ஹாரர் ரவுண்டு இருக்குது, அதுவும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வி வில் கெட் டு நோ. ஓகே, தேங்க்யூ. இந்த எபிசோட்ல இவங்க 2 பேருடைய படங்கள் வந்து எலிமினேட் ஆயிருக்கு. ஆனால் ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வாரங்களில் இவங்க வரவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். Until then, this is Paru signing off from Meet and Eat வழங்கும் நாளை இயக்குனர் சீசன் 6 powered by ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை.